அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மா சும்போட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள், பெரும்பாலும் உக்ரைனுடைய செய்திகளை பார்த்துடலாம். அது இல்லாமல் திடீர்னு கனடா மீது பாசம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக பொங்கி வந்திருக்கு அமெரிக்காவுக்கு. இத்தனை நாள் பயங்கர டைலாக்லாம் விட்டாங்க, என் வாழ்க்கையில் பரம எதிரி அப்படின்லாம் சொன்னார். மனுஷன் திடீர்னு அப்படியே மனசு மாதிரி ஜெம்படுத்திருக்கிறார். அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, தகவல்கள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகலாம். நேற்று ட்ரம்ப் அவர்கள் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை தனது நியூ யூஎஸ் டெரிட்டரின்னு சொல்லிட்டு போட்டிருந்தார் இல்லையா, அதற்கு பதில் ஈரானுடைய தூதரகம் சார்பாக நிறைய நாடுகள் இருந்து போட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் கலிஃபோர்னியா நாங்கள் எங்கள் நாட்டுக்கு இணைச்சிக்கிட்டோம், அது இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு வரைபடத்தை எடுத்து அதை குறிப்பிட்டு இந்த நாடு தான் அப்படின்னு சொல்கிறது ஈஸி தான்றாரு. இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணமே ஏன் நான் எங்களுதுன்னு சொல்லிட்டு போகிறோம், அவ்வளோதான், முடிஞ்சது வேலை இல்லையா. அதனால் போயிட்டு ஆக்கப்பூர்வமான வேலை, ஏதாவது எங்களை தோக்கடிக்கிற முடிகிற வேலையாக இருந்தால் பாருங்கள், அதில் ஜெயிக்க முடிஞ்சால் அதுக்கப்புறம் உங்கள் பேரை வச்சுக்கோங்க அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் ஈரான் தரப்பில் ஒரு நக்கலான பதிலை சொல்லியிருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் மீது திடீர்னு சற்று கடுமையான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது அமெரிக்கா. தொடர்ந்து அடுத்தடுத்த பொருளாதார தடைகளை போட்டிருக்காங்க. அதில் டொமோகோ அகானா அப்படின்ற ஒருத்தர், அகீனா, ஜப்பானை சேர்ந்தவங்க, அவங்க இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் இருக்காங்க. அவங்க மீது பொருளாதார தடையை விதிச்சிருக்காங்க. பொருளாதார தடை விதிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை முடக்கிற அளவுக்கு அதில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ், ப்ராசிக்யூட்டர், ஸ்டாஃப் எல்லாத்துக்கும் அடுத்தடுத்து பொருளாதார தடைகளை விதிக்கிறாங்க. அதுவும் நெதன்யாகு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஒரு கங்காரு கோர்ட்டு மாதிரி அந்த பவரை வச்சு அப்யூஸ் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் லாவை மீறுறாங்க, நிறைய பணம் வாங்கிட்டு தான் தீர்ப்பு கொடுக்குறாங்கன்ற மாதிரியும் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. உடனடியாக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை முடக்குங்கன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ சமீப காலமாக மார்க்கோ ரூபியோ அவர்கள் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை பெரிய அளவுக்கு தனிமைப்படுத்தப்படணும்னு சொன்னதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுக்கு அதை முடக்கிற திட்டத்தில் அடுத்தடுத்த தடைகளை விதித்து அமெரிக்கா மும்முரமாக இறங்கி கொண்டிருக்கிறது என்பதும் ஒரு கூடுதல் தகவல். ஈரானுடைய ஸ்டேட் டிவி என்ன பண்ணியிருக்காங்க, திடீர்னு ஒரு 81 கோடி ரியால், யார், ட்ரம்ப் அவர்களை உயிரோடு பிடிப்பவர்களுக்கோ இல்லை பண்ணுறவங்களுக்கோ 81 கோடி ரியால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் எனக்கு ஒரு ஷாக்கு. ஏப்பா 81 கோடி ரியால் அப்படின்னா அது அமெரிக்க மதிப்பில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா $435. ஏப்பா $435 ஒரு நாட்டோட அதிபரை விலை பேசுவீங்களா? அதாவது இல்லை, 2 ஆங்கிளில் பார்த்துடலாம். அப்போ அவங்க நாட்டோட இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு குறிப்பிடுகிறது. 81 கோடி ரியால் கொடுத்தீங்கன்னா தான் $435 ஈக்குவல் ஆகுது. அப்போ $435 தான் ஒரு தலைவரோட விலையா, இல்லை அதுதான் உங்களோட நிதியா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்த்துடலாம். சரி, அது ஈரான் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். பட் அதே வேளையிலே அமெரிக்கா திடீர்னு கனடாவுடன் நட்புறவை பாராட்டுகிறது. 50% டேரிஃப் நான் இப்போதைக்கு நிறுத்துகிறேன், நாளையிலிருந்து ஒரு 3 நாளைக்கு ஷெட்யூல் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அது இல்லாமல் எக்ஸல் பைப்லைன் சொல்லிட்டு, கேஸ்டோன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் பைப்லைன் ஒன்று கொஞ்சம் ரொம்ப நாள் கிடப்பில் போட்டிருக்கு. அதனால் அதை நாங்கள் மறுபடியும் செயல்படுத்த போகிறோம். இது ஸ்லீப்பி ஜோ பைடன் நிறைய இதுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாத அளவுக்கு பண்ணிட்டாரு. மறுபடியும் நாங்கள் செயல்படுத்துகிறோன்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஸ்லீப்பி ஜோ பைடன் தானே, இங்கே எதுக்கு எடுத்தாலும் எதிர்கட்சி தான் அப்படின்னு காரணத்தை குற்றச்சாட்டு சொல்கிறாங்கல்ல, அது உலகளாவிய அளவில் தாக்கம் இருக்கும் இல்லையா. அதனால் பெரும்பாலும் ட்ரம்ப் ஏன் ஒரு முடிவு எடுத்தார் அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அமெரிக்கா கனடாவுக்கு எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா 336 பில்லியன், அமெரிக்கா கனடா கிட்ட எவ்வளோ இறக்குமதி பண்ணுறாங்கன்னா 383 பில்லியன். அது இல்லாமல் இப்போ பொருளாதார செலவுகள் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இல்லை. இன்றைக்கி கூட பாருங்கள், குரூடாயிலோட விலை ஏறி இருக்குது திடீர்னு. ஏன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பிரச்சனை தீரல, யுஏஇ மீது தாக்கல் நடத்துகிறாங்க. பதிலுக்கு அவங்க நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம டெப்த்தாக போக வேண்டாம், பேச வந்த விஷயத்தை பேசிடலாம். அதனால் இந்த தடைகள்னால என்னாச்சு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கை செலவுகள் எல்லாமே அதிகமானதுனால இப்போ சுற்றி முரண்டு பிடிச்சிட்டு இன்னும் அதிகமாக போச்சுன்னா, இப்போ எலெக்ஷன் வேறு வருது ட்ரம்ப் அவர்களுக்கு.
எலெக்ஷனில் அமெரிக்காவோட பொருளாதாரத்தில் நேரடி தாக்கம் ஏற்படுத்துகிறது கனடாவுடைய தடைகளும் வரியும் தான். அதுதான் அந்த மிட் டைம் எலெக்ஷனில் தோற்றுருவார் ஆள். அதனால் திடீர்னு பாசம் பொங்கிட்டு ஓடி வராரு, நண்பா கண்ணா வா கண்ணா வா, நம்ம 2 பேரும் இனி இணைஞ்சு செயல்படலாம், வாப்பா ஓடியோப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கனடாவும் இதை வந்து மறுக்கலாம் மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இடையில காட்டுத்தீ அது இதுன்னு சொல்லி நிறைய இஷ்யூலாம் இருக்குது. அதனால் மார்க் கார்னி அவர்களும் வந்து இது ஒப்புதல் கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா 2 நாட்டு பொருளாதாரம் பாதிக்கிறது இல்லையா? அதனால் இதில் இந்த ஆங்கிள்லையாவது அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் அப்படி இப்படின்னு குறைக்கலாமான்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாரா ட்ரம்ப் அப்படின்னு நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். பட் அதே வேளையில் வெள்ளை மாளிகை ஒரு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்துருக்கிறார். ட்ரம்ப் வந்து வடகொரியா அதிபர் கிம் ஜாங் உன் அவர் வந்து சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் பண்ணுங்கள், இன்னொரு 2 மாதத்தில் அதுக்கான மீட்டிங் இல்லை நெக்ஸ்ட் இயரில் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் தென்கொரியாவுக்கு சரியான காண்டு, பயங்கர டென்ஷனாக தான் இருக்காங்க. அது பேர் வந்து உல்ச்சி ஃப்ரீடம் ஷீல்டு. இந்த உல்ச்சி ஃப்ரீடம் ஷீல்டு வந்து 11 நாள் பயிற்சி. 11 நாள் பயிற்சி கிட்டத்தட்ட 5 நாள் முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. 5 நாள் முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தென்கொரியா வந்து திட்டவட்டமாக மறுக்கிறாங்க. இதை கொண்டு போயிட்டு நீங்கள் ஈரான் யுத்தத்தோடு நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி ட்ரம்ப்போடு இருக்கக்கூடிய ட்ரம்ப்பும் வடகொரியா இருக்கக்கூடிய நீண்ட நாள் உறவுகளை நீங்கள் பாதிக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது, அப்போ எங்கள் உறவை நீங்கள் பாதிக்கிறது நீங்கள் வந்து ஆலோசிக்கவில்லையா, இதனால் நாங்கள் கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனது எதிர்ப்புகளை வந்து பதிவு செய்திருக்கிறாங்கன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அப்போ தென்கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்படுகிற அந்த விரிசல் வந்து சற்று அதிகமாகிவிட்டது ட்ரம்ப்னால். இங்கே மட்டும் விரிசல் ஏற்படல, ஐரோப்பாவிலையும் விரிசல் ஏற்பட்டு விட்டது. மீதி அமெரிக்காவுக்குன்னு இப்போ நட்பு நாடுகள், க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்னு யாருங்க நீங்களே சொல்லுங்கள். இதற்கு முன்பு வந்து ஒரு வெஸ்டர்ன் நாடோட லாபியை பார்க்கலாம். இப்போ அமெரிக்கா வந்து ஆமாம் ஆமாம் அப்படின்னா கூட வந்து சைன்ஜெக் போகிறதுக்குன்னே ஒரு ஐரோப்பா வச்சுருப்பாங்க. இன்னும் இந்த பக்கம் ஆஸ்திரேலியாவிலேருந்து மீது மேக்ஸிமம் நாடுகள் வந்து கொஞ்சம் கொடுப்பாங்க. யூகே எல்லாமே ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் இவர் யார் தாங்க இவர் எதுக்குல? இவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கனடாவே எதிரியாக மாற்றிக்கிட்டாரு, ஐரோப்பா எதிரியாக மாற்றிட்டாரு. இப்போ அது தென்கொரியா மட்டும் என்ன விதிவிலக்கா என்ன? அடுத்து தைவானுக்கு என்ன ஏட்டு வைக்கிறாரு தெரியல. அவங்க வேறு கொஞ்ச நாளாக ஒரு பயிற்சிகள்லாம் மேற்கொண்டு ஐயா கியா மியான்னு அந்த பக்கம் வந்து கா கோ கா ஹு அப்படின்னு அந்த பக்கம் ஏதோ பயிற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அப்பப்போ அறிக்கை வேறு விட்டுட்டு இருக்கிறாங்க. ட்ரம்ப்பை நம்பி ஏகப்பட்ட வேலை செய்கிறாங்க. திடீர்னு திரும்பி பார்க்கும்போது யார் நீங்கள் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு கேட்பாரு. அதாவது இது எப்படின்னா, ஒரு நிரந்தர நட்பு அப்படின்றது வந்து அமெரிக்கா கிட்ட கிடையவே கிடையாது. அவங்களுக்கு தேவை ஒன்றே ஒன்று தான், பிஸ்னஸ் கான்செப்ட். பிஸ்னஸ் உலகத்தில் நாங்கள் தாதாவாக இருக்கணும், அதற்காக நான் என்னன்னாலும் செய்வோம், எங்களுக்கு யாரும் நட்புன்றதே கிடையாது, எல்லாமே எங்களுக்கு அப்படி தான் அனுப்பணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் போய் எங்கேயா முட்டிட்டு நிற்பாங்க. இப்பயே கிட்டத்தட்ட ஈரான் யுத்தத்திலே வந்து சரியான பாடம் கற்பித்திருக்கிறாங்க. நாங்கள் தான், எங்கள் இராணுவம் தான் உலகத்தில் தலை சிறந்தது அப்படின்னு மார்த்தட்டி கொண்டிருந்த அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு மரண அடி யார் இந்த ஈரான் யுத்தத்தில். இவங்களால பதிலுக்கு தாக்கல் நடத்த முடியல, எதுவுமே பண்ண முடியல. என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அவங்க என்னதான் அமெரிக்கா மறுத்தாலுமே வந்து அது நம்ம சொல்லணும்னு ஒன்றும் அவசியமே இல்லை, சூழ்நிலை பார்த்தாவே புரியுது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். இப்போ துருக்கி கிட்ட F-35 கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட ஆல்ரெடி S-400 வந்து இருக்குது. இப்போ 2019 காலகட்டத்தில் முன்னாடியே இருக்குது. இவங்க வாங்கியிருக்காங்க, யார் துருக்கி வந்து ரஷ்யா கிட்ட. இப்போ அவங்க F-35 நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னா S-400 வந்து நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணணும், எல்லாம் உக்ரைனுக்கு கொடுக்கணும், அது இல்லாமல் இருந்தால் தான் நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதை செகண்ட்ஸு சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே ரஷ்யாவோட ஒப்புதல் வேணும். ஏன்னா அது பராமரிப்பு, அடுத்து அதுக்கு தேவையான வான்தடுப்பு ஏவுகணைகள்லாம் வந்து வேணும். ஆனால் ரஷ்யா வந்து ஒப்புதல் கொடுக்கல. பேசாமல் அதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணிடலாமா, ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடலாமா அப்படின்ற ஆலோசனையில் முந்தா நேற்று ஈடுபட்டிருக்கிறது துருக்கி. இப்போ அப்போ தான் சுற்றி உட்காந்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரி ஓகே, நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே, எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு போயிட்டு நீங்கள் அமெரிக்கா கிட்ட நின்றீங்கன்னா அமெரிக்கா உங்களுக்கு F-35 கொடுத்துருவாங்களா? அதை உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா? அதோ எடுத்தவங்க ஒருத்தன்ற முடிவெல்லாம் எடுக்க முடியாது. ஏன்னா இப்போ சமீப காலமாக ட்ரம்ப் அவர்கள் நடந்து கொள்கிற முறையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சரியில்லை. அப்புறம் அவர் நம்பி நின்று நம்ம ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோமா? அதனால் கொஞ்சம் சற்று ஆலோசிப்பது சால சிறந்ததுனோடனே திடீர்னு துருக்கி வந்து அப்படியே கொஞ்சம் சரி ஓகே, எதுக்கும் நம்ம திங்க் பண்ணலாமா? ஏன்னா தென்கொரியாவை ஏற்றுக்கிட்டாரு, ஐரோப்பா ஏற்றுக்கிட்டாரு,
அதனால் நம்மளும் கொஞ்சம் சூதானமாக உஷாராக இருந்துக்கலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது பொறுத்து இருந்து பார்க்கலாம். உக்ரைனில் ஃப்ரெடோ இருக்கிறார் இல்லையா, முன்னாள் இன்டெலிஜென்ட்டில் மிக முக்கிய தலைவராக இருந்தவர். தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக உக்ரைனில் போராட்டம்லாம் பார்க்குறாங்க. இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், ஏன் தேர்தலை நடத்தக்கூடாது? உக்ரைனில் தேர்தல் நடத்துறதுக்கும் புடின் அவர்களோட தலையீடுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. புடின் வந்து உக்ரைனுடைய தேர்தலையோ ஓட்டரையோ டிசைட் பண்ணவும் முடியாது, ஒரு ஃபோர்ஸையும் கொடுக்க முடியாது. இது வந்து ஒரு போலியான ஒரு பிம்பத்தை கட்டவிழ்த்து இராணுவ சட்டத்தை வந்து நிலைநிறுத்தி இருக்கிறார் ஜெலன்ஸ்கி. உடனடியாக ஜெலன்ஸ்கி தேர்தலை நடத்த வேண்டும், இல்லை என்றால் இந்த யுத்தம் வந்து ஃபெயிலியரில் தான் முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இப்போ தான் ஃபெடோ அவர்கள் சரியான கோணத்தில் வராரு. கூடிய விரைவில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அவர் வந்து ரஷ்யாவின் கைக்கூலி அப்படின்ட்டு அவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கோ நாடு கடத்துறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த பூ உலகில் ஜெலன்ஸ்கி ஒருத்தர் எதிர்த்து பேசிட்டாங்கன்னா அவர்களுக்கு உடனடியாக முத்திரை குத்தப்பட்டு நாடு கடத்தப்படுவாங்க, இல்லைனா சிறையில் அடைப்பாங்க. ஏன்னா அவர் வந்து ரஷ்யாவை டிக்டேட்டர்னு சொல்லுவார், சர்வதிகாரி. அவர் எதிர்க்கிற எதிர்கட்சிகள்லாம் சிறையில் அடைப்பார், தேர்தலை நியாயமாக நடத்த மாட்டார்னு இவர் சொல்லுவார். யார்? ஜெலன்ஸ்கி. ஏன்னா இவர் நடத்துறதெல்லாம் பூத்தாக்குதல். பதிலுக்கு இவர் மட்டும் வந்து அற்புதமாக நடத்துகிறார். ஒத்த ரோசா புள்ளியை அற்புதமாக வளர்த்திருக்கிறன்றாங்கல்ல, அந்த மாதிரி மிக அற்புதமாக பேசுவார். இப்போ ஃபெடோ அவர்கள் கேட்குற கேள்வி என்னன்னா, தேர்தல் நடத்துங்க, புடின் அவர்கள் எப்படி தலையிடுவார்? தலையிடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தேர்தல் முறைப்படி அதுக்கப்புறம் நம்ம பேச்சுவார்த்தை போகலாமா, இல்லை அடுத்த கட்டம் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கலாமே. இன்னும் தேர்தல் நடத்துவதற்கு ஜெலன்ஸ்கி அவர்களை எது தடுக்கிறது என்பதை எங்களுக்கு விளக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அவர் அதெல்லாம் முடியாது, இராணுவ சட்டம் தான் அப்படின்றாரு. அதற்கும் யுத்தத்திற்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். வெல்டன் இப்போதான் சம்பவ இடத்தை நெருங்குறாங்க அப்படின்றத சொல்ல முடியும். அதே வேளையிலே பல்கேரியா, எஸ்டோனியா, இந்தியா, ஜெர்மனி அவங்களுக்கான தூதரகர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தெரிஞ்சிருந்தால் நம்ம கூட அப்ளை பண்ணியிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம். அந்த தூதரகர்கள் எல்லாமே உக்ரைனுக்கு போயிருக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார், அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். மிக அற்புதமாக வேலைகளை செய்யுங்கள், மிக துரிதப்படுத்துங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். நேற்று பதிலடியாக மாஸ்கோ முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு மாஸ்கோ பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகிறது. ஒரு சில இடங்கள் பற்றி இருந்திருக்கிறது. அதற்கு ஆல்மோஸ்ட் கியூ மீது பெரிய ஒரு தாக்கலை நிகழ்த்தியிருக்காங்க. ஒரு லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்ன்றாங்க. ஜாப்ரோசிசியா பகுதியில் ஒரு ட்ரோன் அட்டாக் ஒன்று நிகழ்த்தியிருக்காங்க, அதையும் பெரிய பாதிப்புகள். அது இல்லாமல் இவங்க உக்ரைன் நடத்திய தாக்குதலில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று, அதை வந்து உஃபா அப்படின்ற ஒரு பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் மீது அடுத்தடுத்து தாக்குதலை நிறுத்தியிருக்காங்க. அப்புறம் வந்து நோவோகிரட் ரீஜியன் சொல்லுவாங்க, அந்த இடத்துல மொத்தம் ஒரு 2 இடத்துல பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருந்தது உக்ரைன். இவங்க எல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புகள் மீது நடத்தினாங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது, நல்ல தாக்குதல் தான். ரஷ்யா நடத்துறது தான் பிரச்சனையாக, அதனால் தன் எதிர்ப்புகளை வந்து தெரிவித்திருக்கிறாங்க. அதே வேளையிலே உக்ரைன் நடத்திய தாக்குதலில் ஆகஸ்ட் 17ஆம் தேதி அவங்களுடைய வென்டோர் அப்படின்ற ஒரு பகுதியில், அதாவது வைல்டு பெரிஸ், இந்த பதிவு பார்க்குறீங்கள, அது வந்து ஒன்றுமே இல்லாமல் போனதை பார்க்க முடிகிறது. பெல்ஜியம் உக்ரைனுடைய ஜெலன்ஸ்கியை பார்த்துருக்குறாங்க. டெப்டி பிரைம் மினிஸ்டர் ப்ரிவோட் அவர்கள் வந்திருக்கிறாங்க, பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. பெல்ஜியம் ஃபண்டிங் கொடுக்குறாங்க ட்ரோன் ப்ரொடக்ஷனுக்காக, டெக்னாலஜியை ஷேர் பண்ணுங்கன்றாங்க. அதனால் உக்ரைனுடைய அடுத்த கட்ட யுத்தத்துக்கு சரியாகுமான்னு பார்க்குறாங்க. ஜெர்மனி இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நியூ ட்ரோன் டிஃபென்ஸ் ரிசர்ச் சென்டர் ஒன்று உருவாக்குறாங்க. அதாவது அவங்களுடைய லிப்சிக் அப்படின்ற ஒரு ஏர்போர்ட்டில் திடீர்னு வெடிமருந்தோட ஒரு ட்ரோன் எப்படி வந்ததுன்னே தெரியாமல் முழிச்சதுனால இதுக்கப்புறம் நியூ ட்ரோன் டிஃபென்ஸ் ரிசர்ச் சென்டரை புதுசாக உருவாக்குறாங்க. இந்த சென்டரோட நோக்கம் என்னென்னா, இந்த மாதிரி ட்ரோன்களை கண்டுபிடிச்சி அதை நியூட்ரலைஸ் பண்ணுறது தான். அதுக்கான டெக்னாலஜி வந்து சேஃப்கார்டாக உருவாக்க போகிறேன்றாங்க. இன்னும் ஒரு 5 வருஷத்தில் இதுக்கான டெக்னாலஜி உருவாக்க போகிறாங்கன்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். மனசுக்குள்ளே தோணும், ஏப்பா 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்போ தெரியல, இப்போ ஆனால் வேறல அவங்க அடுத்த வாருக்கு தயாராகிட்டாங்க என்று கூடுதல் தகவல். இந்த கென்யா வெஸ்ட் இவர் வந்து ஒரு பாப் சிங்கர். இவர் மாஸ்கோவுக்கு போயிட்டு தனது ஷோவை நடத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கிறார் அக்டோபர் 2026. இப்பயே டிக்கெட் வந்து பாதிக்கு மேலே சேல்ஸ் ஆகிடுச்சான். அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 3 ஷோ வந்து உறுதி செய்திருக்கிறார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாஸ்கோவுக்குள்ளார மிகப்பெரிய ஒரு மியூசிக் ஷோ வந்து நடத்தியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். நேற்று 3க்கும் மேற்பட்ட கோல்டு மெடலை வாங்கிய
அந்த ஜிம்னாஸ்டிக்கில் வாங்கிய அந்த பெண்மணி என்ன பண்ணுறாங்க, இப்போ புடின் அவர்களை நேரில் சந்தித்து தனது வாழ்த்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்கு இங்கே ஐரோப்பா தரப்புலேருந்து இதுக்கு பெயர் தான் நியூட்ரலாக வந்தாங்க, கொடி இல்லாமல் சந்தித்தாங்க, போயிட்டு என் நாட்டோட அதிபரை சந்திக்கணுமான்லாம் கேட்டாங்க. பாஸ் அவங்க நாட்டு அதிபரை சந்திக்கிறாங்க. இது மாதிரி நியூட்ரலாக வரவங்க நாட்டோட அதிபரை சந்திக்கலாமா? இன்டர்நேஷ்னல் லாவே வந்து மீறிட்டாங்க, ஆச்சா போச்சான்னு மறுபடியும் ஒரு பக்கம் வந்து கொதிச்சிட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இந்த வீடியோட நிறைய பகுதியில் 3 விஷயத்தை பார்த்தலாம். 1, சீனாவுடைய ஜோஹோ 3 Y2 ராக்கெட் 2வது முறையாக சேஃபாக லேண்ட் பேஸ்டு ரெக்கவரி, அதாவது மேலே போயிட்டு ராக்கெட்டை ஏவி எந்த ஒரு சேதாரம் இல்லாமல் வந்து தரையில் இறங்கியிருக்கு. அமெரிக்காவுக்கு அப்புறம் 2வது ஒரு நாடாக சீனா 2வது முறையாக சோதனை செய்து அதில் வந்து சாதித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, பங்களாதேஷுக்கு ஆர்மி என்ன பண்ணுறாங்க, 18 துருக்கியினுடைய கோப்ரா 1 ஆர்ம்டு வெஹிக்கிள், அது இல்லாமல் இன்னும் கோப்ரா 1 லைட்டிங் ஆர்ம்டு வெஹிக்கிள், அப்புறம் 25 வெஹிக்கிள் ப்ளஸ் வந்து கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஜாமர் அண்ட் ரெக்கவரி வெஹிக்கிள். கோப்ரா 1 வந்து பங்களாதேஷோட ஆர்மியில் 2010 இருக்குது. அடுத்தடுத்து பங்களாதேஷுக்கு பெரிய அளவுக்கான ஆயுத உதவிகளை துருக்கி செய்து கொண்டிருக்கிறது. மேபி பங்களாதேஷையும் கூப்பிட்டு சைன் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியல. பட் பங்களாதேஷும் பாகிஸ்தானும் எதிரும் புதிரியுமா இருப்பாங்க. அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்தியாவை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பங்களாதேஷுக்கான ஆயுதங்களை பெரிய அளவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது துருக்கி. காங்கோவில் எபோலா வைரஸ் ஆல்மோஸ்ட் 5021 பேர் இன்ன வரைக்கும் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் த காங்கோவில் இது வரைக்கும் 5021 பேர், 2378 பேர் வந்து இறந்து போனதாக சொல்கிறாங்க. லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்ததாகவும் சொன்னாங்க. இருந்தாலும் அது அவுட் பிரேக் ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக ஒரே ஒரு தகவலோடு முடிச்சிடலாம். நான் பேசும்போது ஒரு சவுண்ட் ஒன்று வரும் பாருங்கள், அந்த வீடியோ நான் மியூட் பண்ணாமல் போட்டிருக்கேன். இது வந்து நிறைய பேர் வந்து டேட்டா சென்டர் இங்கே வருது அங்கே வருதுன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த டேட்டா சென்டர் எல்லாமே வந்தது அப்படின்னா இந்த மாதிரி காதை துளைக்கின்ற ஒரு நாய்ஸ் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குமா. ஏன்னா அந்த டேட்டாவுக்கான இன்ஃபர்மேஷன் வர்றது போகிறது எல்லாமே இருக்கும் இல்லையா. அதனால் இனி எங்கெல்லாம் டேட்டா சென்டர் வருதோ அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த நாய்ஸும் வந்து பெரிய அளவுக்கு வரும். அதனால் மக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில் வைப்பதே சால சிறந்ததுன்றக்கான கோரிக்கையோடு இந்த பதிவை முடிச்சுக்கலான்னு விரும்புகிறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.